நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரடி பச்சமுள்ள ஆலடி மிருதுலா பிரித்திகா சூப்பர். தேங்க்யூ. ஆனால் ஒவ்வொரு தடவையும் உங்கள் ரெண்டு பேரோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. காட் பிளஸ் யூ. பிரித்திகா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதாவது ஒரு மண் வாசனை கலந்த ஒரு கிராமத்து பெண், ஒரே ஜோனர் தான், ஃபோக் மட்டும்தான் பாட தெரியும். அதுலேருந்து இன்றைக்கி வந்து கரெக்டாக ஸ்டெப்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு கையை காட்டிட்டு ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக அந்த பாட்டு வந்து என்ஜாய் பண்ணி பாடுற அளவுக்கு வந்தீங்கன்னா நிஜமாக சூப்பர் சிங்கர் மேடைக்கு தான் அந்த பெருமை சேரும். தம்பி, எப்படி இருந்தது பாட்டு? சொல்லுங்கள், உங்கள் அபிப்பிராயம் சொல்லுங்கள். அதாவது கொலை கொலையாக முந்திரிக்கா, மிருதுலா பாடினாலே கத்திரிக்கா. செம்மையாக பண்ணுவோம் எல்லாரும். ப்ளீஸ் நல்ல கை. ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடவே இல்லை. இப்போ வேணா பாடாமல் அவங்கள அந்த மியூசிக் மட்டும் போட்டுட்டு ஆட வைக்கலாம். சித்ராமாவே இப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பாடலாம் வேணாம், நீ வெறும் டான்ஸ் மட்டும் ஆடணும். நம்ம கண்டஸ்டன்ஸில் நல்ல டான்ஸ் பண்ணுற இருக்காங்கல்ல 2-3 பேர், கொஞ்சம் வந்து மிருதுலாக்கு சொல்லி கொடுங்க. ஒரு நிமிஷம் இரு. இப்போ என்ன நடக்குதுன்னு இங்கே வந்திருக்க? ஓகே, சிறப்பு. நம்மளோட பசங்களாம் இப்போ வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஒரு டான்ஸ் டீச்சரே இருக்காங்க, பிடி அவர்கள். ஸோ பிடி மேடம், நீங்கள் வந்து இந்த பசங்களுக்கு ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா. ஏன் 5 rupees யூ ரியாக்டிங் 5000? வை? ஓகே, ஒரு பெரிய கைத்தட்டலில் பிடி அவர்களை அன்புடன் மேடை அழைக்கின்றோம். ஸ்ரீ தனஸ்ரீ,
கரெக்டா ஃபாலோ பண்ணி ஆடணும் அந்த ஸ்டெப்ஸ் ஓகேவா கலக்கிற பிச்சிடுற ஓகேவா மியூசிக் ப்ளீஸ் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கூட எங்க சார்பில் யா சொல்லுங்க மேம். இங்கே எங்களுக்குள்ள ஒருத்தர் வருஷக்கணக்கா ஒரே ஸ்டெப்பு போட்டு இருக்காங்க. புதுசா ஒரு ஸ்டெப்பு கற்றுக் கொடுங்க. அது என்ன ஸ்டெப் அப்படின்னு காட்டுறாங்க எல்லாரும். 1 2 3 ஆடரா. அவருக்கு புதுசா ஒரு ஸ்டெப் அது இல்லாம வாங்க வாங்க மனோ சார் இந்த பெருமை எல்லாம் பீடிக்கு தான் சேரும்.